Hi, இப்போ கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்த ஒரு கொஷின் பார்க்கலாம். ஸோ கொஷின் என்னென்னா, இன் யங்ஸ் double slit experiment, the y coordinates of central maxima and a 10th maxima are 2 cm and 5 cm respectively. If the setup immersed in liquid of refractive index 1.5, the y coordinates will be. அதாவது இது மாதிரி ஒரு லைட் இன்க்ளூட் பண்ண ஒரு கொஷின்ஸ், அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இல்லை ஒரு ஈவெண்ட் வந்து இன்னொரு மீடியம், இன்னொரு ஹையர் லைக் டென்சர் மீடியமோ ரேரர் மீடியத்துக்குள்ளே போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அதோட வெலாசிட்டி வந்து மாறும். வெலாசிட்டி எப்படி மாறும்னா v = c/μ. அதாவது cன்றது வெலாசிட்டி ஆஃப் தட் லைட் இன் ஏர். அதே அந்த லைட் வந்து மியூன்ற ஒரு மீடியத்துக்குள்ளே போகும்போது அதோட வெலாசிட்டி இந்த எக்ஸ்பிரஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி மாறுதுன்னா என்ன அர்த்தம்? v = லாம்டா இன்ட்டு நியூ. லாம்டான்றது வேவ் லென்த், நியூன்றது ஃப்ரீக்வன்சி. v மாறுதுன்னா லாம்டா மாறும். ஓகே, ஆனால் நியூ மாறாது. ஏன் நியூ மாறாதுன்னா E = hν. அதாவது ஒரு லைட் ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகுது அப்படின்னா எனர்ஜி மாறாது, ஏன்னா எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு. ஸோ E கான்ஸ்டன்ட்னா நியூ இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஃப்ரீக்வன்சி மாறாது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல கிளைம் பண்ணுறேன் ஃப்ரீக்வன்சி மாறாது அப்படின்னு. பட் ஆனால் V மாறுன்றதுக்கான எக்ஸ்பிரஷன் இங்கே இருக்குது. ஸோ V மாறுதுன்னா ஒன்லி லாம்டா மாறும். அண்டு நமக்கு இங்கே யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம ஒரு குவான்டிட்டி பார்ப்போம். என்னென்னா லாம்டா, லைக் டைஃப்ராக்ஷன், லைக் இன்டர்ஃபரன்ஸ் கண்டிஷன், மேக்ஸிமம் மினிமா, அதெல்லாம் லாம்டா டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த கொஷினோட பேசிக்ஸ் வந்து நமக்கு இது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட். ஓகே, இது பிரச்சனை இல்லை. செகண்ட் செக் பாயிண்ட் ஒன்று இருக்குது. லைக் அது மோரார் லைக் ஒரு லாஜிக் தான். அது என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் மேக்ஸிமா அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இல்லை மேக்ஸிமா, அதுக்கான ஒரு கண்டிஷன் தெரியணும். என்ன கண்டிஷன் என்னென்னா, அதாவது பாத் டிஃப்ரென்ஸ் = n லாம்டா. இந்த என்னன்றது லைக் 0th பிரைட் ஃப்ரிஞ்ச், ஃபஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச், அது மாதிரி லைக் ஜஸ்ட் நம்பர். இந்த லாம்டான்றது வேவ்ல இது வந்து பாத் டிஃப்ரென்ஸ். இந்த பாத் டிஃப்ரென்ஸ் என்னென்னா நம்ம படிச்சிருப்போம் d sin θ அப்படின்னு. லைக் நீங்கள் அது ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்துருந்தீங்கனாலே ஃபஸ்ட்டு S1ன்ற ஸ்லிட்லேருந்து ஒரு இது போகும். நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். லெட்ஸே இது வந்து S1, இது வந்து S2. லைக் இங்கேருந்து ஒரு லைட் போகும். லைக் இங்கேருந்து, அதாவது இங்கே சோர்ஸ் இருக்கும், இப்படி போயிட்டு இது ரெண்டும் மெர்ஜ் ஆகி நமக்கு இந்த இடத்துல ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, அதாவது சேம் ஐ திங்க் க்ரஸ்ட் மீட் பண்ணால் கன்ஸ்ட்ரக்டிவ், இல்லை டஃப் மீட் பண்ணால் கன்ஸ்ட்ரக்டிவ், இல்லை மாற்றி இது பண்ணால் டார்க். லைக் நீங்கள் அதை படிச்சிருப்பீங்க தானே, இன்டர்ஃபரன்ஸோட பேசிக்ஸ் தான் இது. ஓகே, ஸோ அதாவது இங்கே பாருங்கள், இப்போ பாத் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, லைக் இங்கே பாருங்கள், இங்கே போகிற லைட் சோர்ஸும் இங்கே போகிற லைட் சோர்ஸும் லைக் ஃப்ரம் திஸ் பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் போகிற டிஸ்டன்ஸும் இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் போகிற டிஸ்டன்ஸும் சேம். பட் எக்ஸ்ட்ரா இருக்கிறது தான் பாத் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் நமக்கு பாத் டிஃப்ரென்ஸ். இது வந்து d, இது வந்து θ. ஸோ நமக்கு இது d sin θ அப்படின்னு வரும். ஓகே தானே? ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு இதுதான் y கோஆர்டினேட்ஸ். அதாவது நம்மளுக்கு லைக் 9th 8th 9th 10th 11th போக போக இந்த ஒயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். வேணும்னா இங்கே பாருங்களேன், லைக் சென்ட்ரல் மேக்ஸிமான்னு போட்டு 2 cm, ஆனால் 10th மேக்ஸிமான் போட்டு 5 cm. அதாவது நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த y கோஆர்டினேட்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இல்லாட்டி லைக் இந்த தீட்டாவோட வேல்யூ, அதாவது இன்னொன்று சொல்லுவாங்க, அதாவது சென்ட்ரல்லேருந்து ஒன்று வரைஞ்சி இந்த தீட்டா = இந்த தீட்டா, லைக் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த தீட்டாவை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்களோ அதுதான் இங்கே y கோஆர்டினேட். இது வந்து d. அப்போ tan θ = y/d அப்படின்னு சொல்லுவாங்க. தீட்டா வந்து லைக் ரொம்ப ஸ்மால் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி sin θ is more or less equal to tan θ which is more or less y/d. லைக் இது மாதிரி ஒரு கம்பேரிசன், ஒரு ஈக்குவல் பண்ணுறதெல்லாம் இருக்கும். சரி, ஓகே, நம்ம அதுதான் இங்கேயும் பண்ண போகிறோம். = n லாம்டா. லைக் நான் இங்கே ப்ராப்ளம் மட்டும் நடத்துகிறேன். லைக் கொஞ்சம் தியரியும் ப்ளஸ் அந்த கான்செப்ட்ஸும் நடத்திட்டு இருக்கேன். சரி, ஓகே. ஓகே, இங்கே பாருங்களேன், இப்போ நமக்கு வந்து sin θ வச்சு கொஷின் வரல. நமக்கு எதை வச்சு கொஷின் வந்திருக்குன்னா இந்த y கோஆர்டினேட், அதாவது y டிபெண்ட் பண்ணி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி sin θ வந்து y/dன்னு எழுதிக்கலாம். அப்போ d × y/D. லைக் எல்லா வேரியபிள்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒவ்வொன்றும் என்ன சொல்ல வருதுன்னு. அப்போ y = n லாம்டா D/d. சரி, ஓகே. இந்த இடத்துல நான் உங்களுக்கு செகண்ட் செக் பாயிண்ட் சொல்ல போகிறேன். செகண்ட் செக் பாயிண்ட் என்னென்னா, இங்கே பாருங்களேன், சென்ட்ரல் மேக்ஸிமா என்னென்னா n = 0. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. n = 0ல் நம்ம இங்கே y என்னென்னு பார்ப்போமா? y ஆஃப் சென்ட்ரல் மேக்ஸிமா = சப்போஸ் நீங்கள் n க்கு 0 போட்டிங்கன்னா நமக்கு 0ன்னு வந்துடும். அதாவது இந்த லைன் ஆஃப் கான்டாக்ட்லேயே இருக்குது, லைக் இந்த பாயிண்டில் இருக்கணும். ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 cm. ஸோ இந்த இடத்துல நான் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்ல வரேன்னா, அதாவது சென்ட்ரல் மேக்ஸிமா ஆக்சுவலி 0ல் இருக்கணும். பட் ஆனால் இப்போ 2 cm இருக்குது.
ஸோ இதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்கலாம். லைக் லெட்ஸே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் எரர்லாம் இருக்கலாம், இல்லாட்டி ஸ்கேலை மாற்றி வச்சுருக்கலாம். லைக் இது இப்போ சப்போஸ் சென்ட்ரல் மேக்ஸிமா வந்து 0 இருக்கிறது 2ல் இருக்குன்னா, அதே மாதிரி நமக்கு 10th மேக்ஸிமா 5 சென்டிமீட்டர் இருக்குல்ல, அது 5 சென்டிமீட்டரில் நம்ம ஃபார்மில் அப்படி வராது, அதுவும் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு புரியுதுல, 0 இருக்கிறது 2ல் ஷிஃப்ட் ஆயிருக்குன்னா அந்த 10th மேக்ஸிமாவும் சம் வேல்யூலேருந்து ஷிஃப்ட் ஆகிருக்கும். லைக் அதை தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். இதுதான் செகண்ட் செக் பாயிண்ட். நம்ம இது வந்து யோசிக்கணும். மேபி இது நிறைய பேத்துக்கு யோசிக்காமல் என்ன 0 தானே வரணும் அப்படி கிடையாது. லைக் அவங்க கொடுத்துருக்க வேல்யூக்கு நம்ம அப்படியே போடலாம், பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, இப்போ போடுவோம். இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, y0 லைக் y ஈக்குவல் டு n lambda d/d ப்ளஸ் ஒரு ஷிஃப்ட்டு, லைக் லெட்ஸே கான்ஸ்டன்ட் c. அதாவது அந்த கான்ஸ்டன்ட் cன்ற வரைக்கும் ஷிஃப்ட் நடக்குது. லெட்ஸே சென்ட்ரல் மேக்ஸிமானா y0னா 0 ப்ளஸ் c. அப்போ நான் c ஈக்குவல் டு y0 நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 2 சென்டிமீட்டர். சரி, ஓகே. இப்போ y10க்கு என்ன, 10 lambda d/d ப்ளஸ் c நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2. நமக்கு y10 என்ன கிடச்சிருக்குன்னா 5. இப்போ 5 ஈக்குவல் டு 10 lambda d/d ப்ளஸ் 2. இந்த 2 அந்த சைடு வந்துச்சுன்னா 3 ஆயிரும். சரி, ஓகே. இது வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம், ஏன்னா ரொம்ப கண்டுபிடிக்க வேணாம். இப்போ இம்மர்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இம்மர்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, லாம்டா ப்ரைம் ஈக்குவல் டு லாம்டா பை மியூ. லைக் இந்த ஃபார்முலாலேருந்து தான் டேரெக்டாக எழுதியிருக்கேன், ரொம்ப பயப்பட வேணாம். சரி, ஓகே. இருங்க, நான் கிளாத் எடுத்துக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம் போர்டு அழைக்கிறதுக்கு. ஓகே, லைக் இந்த போர்ஷன் அழைச்சிட்றேன், ஏன்னா லைக் இந்த ஃபார்முலா நமக்கு இங்கே எழுதிட்டோம். சரி, ஓகே. இப்போ இம்மர்ஸ்ட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்கும்னா, y prime will be n lambda prime d/d plus c. ஸ்டில் அந்த ஷிஃப்ட் இருக்கும், ஏன்னா ஷிஃப்ட்டில் மாற்றம் வராது, மீடியம் மாறதுனால. ஒன்லி வேவ் லென்த்தில் மட்டும்தான் சேஞ்சஸ் நடக்கும். சரி, ஓகே. இப்போ y prime 0 will be, எகெயின் இது 0 தான் சென்ட்ரல் மேக்ஸிமாக்கு. ஸோ 0 ப்ளஸ் c, நம்ம c என்ன கண்டுபிடிச்சிக்கோம், 2 சென்டிமீட்டர். ஸோ y prime 0 will be 2 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு y prime 10. ஓகே, n lambda prime d/d plus c. என்னன்றது நமக்கு இந்த இடத்துல 10. லாம்டா ப்ரைம் வந்து லாம்டா பை மியூன்றது 1.5 இன்ட்டு d/d ப்ளஸ் c. ஆல்ரெடி பாருங்களேன், 10 lambda by d ஈக்குவல் டு 3ன்னு போட்டிருக்கோம். அப்போ இந்த 10 lambda by dக்கு பதிலாக நான் 3 போட்டுக்கலாம், கரெக்டாக. இப்போ 3 டிவைடட் பை 1.5 ப்ளஸ் c. சின்றது நமக்கு ஆல்ரெடி 2ன்னு தெரியும். 3/1.5 டக்குன்னு சொல்லிடணும் 2ன்னு சொல்லிட்டு, ஏன்னா 1.5 2 டைம்ஸ் இருக்குன்னா நமக்கு 3 கிடச்சிடும். ப்ளஸ் நம்ம சி வந்து ஆல்ரெடி 2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ 4 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் ஆன்சர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். பட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். லைக் இந்த கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், அதுக்கான கண்டிஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ஷிஃப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஷிஃப்ட்டு தான் செகண்ட் செக் பாயிண்ட். அதாவது இதுதான் செகண்ட் செக் பாயிண்ட். இந்த ஷிஃப்ட் தெரிஞ்சிருந்தால் மற்றதெல்லாம் ஸ்மூத்து தான். அதாவது ஃபஸ்ட்டு இந்த மியூ தெரிஞ்சிருக்கணும், செகண்டு இந்த ஷிஃப்ட் தெரிஞ்சிருக்கணும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். தேங்க்யூ.